வணக்கம் உறவுகளே, இது முள்ளிவாய்க்கால் வாரத்தினுடைய 3வது நாள் நிகழ்வாக மிகவும் எழுச்சிபூர்வமாக இந்த நினைவேந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கனகபுரம் வீதியில் இருக்கக்கூடிய சேவியரிட சந்தியிலே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பான உறவுகளே, நான் உங்கள் அன்பின் சாந்தன். உலாவரும் ஒலிவாங்கி என்ற நமது யூடியூப் தளத்திலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முதல் தடவையாக பார்க்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தெரியும், இப்பொழுது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் பரவலாகவே எல்லா பாகங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கனகபுரம் வீதியில் இருக்கிற சேவியர்கட சந்தி வர்த்தகர்கள், அதுபோல் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், வாடகை வாகன உரிமையாளர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினுடைய 3வது நாள் மிகவும் எழுச்சிபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய முழுமையான காட்சியை நீங்கள் இந்த எங்களுடைய தளத்திலே பார்வையிட முடியும். இப்பொழுது பார்த்தால் தெரியும், மிகச் சிறப்பாக இந்த நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. முழுமையான இந்த வர்த்தகர்கள், அதுபோல முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், வாடகை வாகன உரிமையாளர் சங்கம் இணைந்து நடத்துகின்ற இந்த முள்ளிவாய்க்கால் எழுச்சி வாரத்தின் 3வது நாள் நிகழ்வு கஞ்சி காய்ச்சுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது மிகச் சிறப்பாக விரைவாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். கடுமையான மழையிலும் கூட இந்த ஏற்பாடுகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருமித்த மக்களுடைய செயல் திட்டமாக, செயல்பாடாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பதாகைகளிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கஞ்சி வழங்கும் நிகழ்வு மே 18 அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒரு நினைவு தூவி போன்ற ஒரு சிறிய ஒரு தூவியினையும் இங்கே ஏற்பாடு செய்திருந்தார்கள். திருவுருவப்படங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தன. பலரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்விலே பாடசாலை மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் அருட்தந்தைகள், இப்படி பொது அமைப்புகள், சமூக சேவையாளர்கள், வர்த்தகர்கள் என்று சொல்லி நிறைய பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருந்தது. மழை பெய்து கொண்டிருந்த சூழலும் கூட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். எல்லோரும் இங்கே ஒருமித்து வருகிறது இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதை சேவியரிட சந்தி வர்த்தக பெருமக்கள், அதுபோல வாடகை வாகன உரிமையாளர்கள் நடத்தக்கூடிய இந்த 3வது நாளாக முள்ளிவாய்க்கால் வாரம் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்களோடு முச்சக்கர வண்டி உரிமையாளர்களும் இணைந்து நடத்துகின்ற ஒருமித்த இந்த நிகழ்விலே அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்புரிமையோடு அழைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வுகள் பொதுச்சுடர் ஏற்றோடு ஆரம்பமாக காத்திருக்கிறது. ஆகவே இந்த வளாகத்தை நிறைக்கின்ற மக்களாக இந்த பகுதியை சார்ந்த உறவுகள் அனைவரையும் வருகை தந்து சிறப்பிக்கும் வண்ணம் அன்புரிமையோடு அழைத்திருக்கிறார்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஒழுங்குபடுத்தலுக்கு அமைவாக எங்களுடைய நிகழ்வுகள் யாவும் தற்பொழுது ஆரம்பமாகின்றது. எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள், இந்த வீதிக்கு மறுபாக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய இந்த நினைவேந்தல் கொட்டகை நோக்கி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோரும் இணைந்து ஒரு கணம் தலை சாய்த்து அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மடிந்தவர்களுடைய நினைவு தாங்கி இவ்விடத்திலே நடைபெறுகின்ற நினைவேந்த நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என உங்களை மீண்டும் மீண்டும் பணிவோடு அழைத்து நிற்கின்றோம். கடந்த இந்த நிகழ்விலே வர்த்தகர்கள் ஏராளமான பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் பொதுமக்கள், நலன் விரும்பிகள், பொது அமைப்புகள் சார்ந்தவர்கள், இப்படி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே சிறப்பித்திருந்தார்கள். நிகழ்வினுடைய பொதுச்சுடர் ஏற்றலோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகியிருந்தன. பொதுச்சுடரினை இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருந்த அருட்தந்தை மதிப்பார்ந்த சசிகரன் அவர்கள் பொதுச்சுடரினை ஏற்றி வைத்திருந்தார்கள். அவர் பொதுச்சுடரினை ஏற்றி வைக்க நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அதனைத் தொடர்ந்து உலக பந்தில் எங்களுக்கில்லையா நீதி நியாயங்கள், நாங்கள்
கலகம் செய்ய தலைப்பட்டால் இங்கே கரையும் உங்களின் சாயங்கள் ஓர்மம். திருவுருப்படத்திற்கான சுடர் ஈட்டப்பட்டது. திருவுருவப்படத்திற்கான சுடரினை வாடகை வாகன உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் ஏற்றி வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கம் நிகழ்வு இடம்பெற்றது. மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்விலே இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பொதுமக்களினுடைய கரங்களிலும் மெழுகுவர்த்திகள் வழங்கப்பட்டிருந்தன. எல்லோரும் ஒருமித்து அந்த மெழுகுவர்த்திகளை ஏற்றி இந்த நினைவேந்தலை செய்திருந்தார்கள். இது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக இருந்ததை அவதானிக்க முடிந்தது. எல்லோரும் மெழுகுவர்த்திகளை ஏந்தியபடி தலை வணங்கி பிறகு அந்த பொது தூவியினுடைய முன்றலிலே அந்த மெழுகுதிரிகளை அங்கே நட்டு வைத்தார்கள். இப்படியாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இறுதியிலே பாடசாலை மாணவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த பாடசாலை மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு கஞ்சி வழங்கப்பட்டதோடு சிறப்பாக கற்றல் உபகரணங்கள், கொப்பி, அதுபோல எழுதுகோள்கள் வழங்கப்பட்டன. ஒரு புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகிற ஒரு உறவினருடைய அன்பளிப்பாக அந்த நிகழ்விலே வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. பல சிறப்புகளோடு மிகவும் எழுச்சிபூர்வமாக இந்த நிகழ்வு சேவையிட சந்தையினுடைய வர்த்தக பெருமக்கள், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள், வாடகை வாகன உரிமையாளர் சங்கம் இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தினுடைய 3வது நாளை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். எப்படித்தான் மறப்பது, எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது. மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா, முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா. எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது. காலங்கடந்து போனாலும் கண்ணீர் தான் வற்றிடுமா, கதிகலங்கி நிற்பவர்க்கு நீதி வந்து சேர்ந்திடுமா. மாறாத காயங்கள் மாற்றிவிட யார் வருவார், மனதில் உள்ள சோகங்கள் விடுதலையின் தாகங்கள், விடுதலையின் தாகங்கள். எப்படித்தான் மறப்பது, நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து தாம்பலானது. நாங்கள் வாழ்ந்த பூமியிலே மரணத்தை விளக்கேற்றி உமை போற்றினோம்.
நெஞ்சின் வலியோடு மலர் தூவி நினைவேந்தினோ விழிநீரில் விளக்கேற்றி உமை போற்றினோம் நெஞ்சின் வலியோடு மலர் தூவி நினைவேந்தினோ மனதோடு இரவாமல் உயிர் வாழும் உமக்காக மெழுகாக மீயுருகி இசை பாடினோம் விழியோடு விலகாமல் நிழலாக தொடர்கின்ற எழிவண்ண முகம் காண தினம் ஏங்கினோம் மூலங்கள் தீராத வலியுடனே ஓடி போகும் காலங்கள் தாய் மண்ணே உன்மடியில் எத்தனையோ தியாகங்கள் தாயே உன் விடுதலைக்கு நாங்கள் தந்த செல்வங்கள் எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது நீதி கேட்டு இனமிங்கே சாட்சியோடு நிற்கிறையா வலி சுமந்த படியே இங்கே விடுதலைக்கு ஏங்குதையா உண்மைகளை உலகமறிந்தும் மௌனமாக இருக்குதையா சர்வதேச நீதிமான்கள் நீதி சொல்ல வாருமையா எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு தணலாயுடல் 2020 ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உங்களுக்காக ஒரு முறம் சிரம் தாழ்த்தி அந்த நடைபெற்ற இனப்படுகொலையிலே உயிர் தப்பி இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உறவுகளுக்கும் ஏனைய உறவுகளுக்கும் இந்த புனிதமிக்க நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றேன். 2009 ஆண்டு நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அந்த வலிகளை வேதனைகளை காயங்களை தாங்கியவர்களாக இந்த வெளியிலே நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பான உறவுகளை, நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகம் அல்ல, அல்லது தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய எச்சங்கள் அல்ல, மாறாக உயிர் நீத்த உறவுகளின் எச்சங்களாக அவங்களுடைய நினைவுகளை தாங்கியவர்களாக நமது இனம் பெற்ற வலிகளை, நம் இனத்தாருடைய உயிர் இழப்புகளை, காயங்களை, கண்ணீர்களை எங்கள் நெஞ்சங்களிலே சுமந்தவர்களாக இங்கு இருக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்கு உணர்த்துகின்ற விஷயமும் இந்த நினைவுகளை தொடர்ந்து நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதை. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை
இது சாதாரண ஒரு சொல்லாக இருந்தாலும் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஒரு சாதாரண முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்கின்ற சொல் பல அர்த்தங்களை, பல பொருட்களை எங்களுக்கு தந்து நிற்கின்றது. அழிக்கப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட எம்மவர்களின் உயிர்கள் இன்னும் மாறாத வடுக்களோடு, காயங்களோடு வாழுகின்ற உறவுகள், அந்த இனப்படுகொலையின் போது காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகள், பசி, பட்டினி, இவை எல்லாவற்றையும் எங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு சொல்லாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இருக்கின்றது. அன்பான உறவுகளை, இன்று நாங்கள் ஏற்றிய ஒளி விளக்குகள், நாங்கள் தூவிய மலர்கள், எமது நாங்கள் இழந்த உறவுகளை நினைவு கூறுவது மட்டுமல்ல, இந்த இவர்களுடைய நினைவுகளை நாங்களும் தொடர்ந்து எங்கள் மனக்கண்களிலே சுமந்தவர்களாக, நெஞ்சிலே சுமந்தவர்களாக நாங்கள் வாழத்தான் இந்த நாள் நினைவு கூறப்படுகின்றது. எனவே தொடர்ந்தும் இழப்புகளையும் வழிகளையும் சந்தித்த எங்கள் இனம் தொடர்ந்தும் மடிந்து போகாது, விழுந்து போகாது, சூழ்ந்து போகாது. இந்த நினைவுகளோடு நாங்கள் வாழவும் நமது எதிர்கால இனத்திற்கு, எதிர்கால சந்ததிக்கு ஒரு வரலாறு வீரமிக்க சமூகம், சந்ததி நாங்கள் என்பதை உணர்த்துவதற்கும் நாங்கள் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்தும் இறந்த எங்கள் உறவுகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் அவருடைய ஆன்மலை பாட்சிக்காக மன்றாடுவதோடு நாங்கள் கடந்த வலிகளை, வேதனைகளை தொடர்ந்து நினைவு கூற இந்த வேளையிலே உங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம். நன்றி. மூச்சடங்கி போன உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா? முள்ளிவாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதை கொஞ்சமா? எப்படித்தான் மறப்பது? நாங்கள் எதைத்தான் மறப்பது? எரிகுண்டு தணலாயுடல்கள் எரிந்து சாம்பலானது. குருதி வடிந்த பொழுதுகளே நாம் குளறி அழுத இரவுகளே. குருதி வடிந்த பொழுதுகளே நாம் குளறி அழுத இரவுகளே. இறுதியில் நடந்தது அழிவுகளே, இறுதியில் நடந்தது அழிவுகளே. இதற்கு இல்லையா இன்னும் தீர்வுகளே? சாகவா பிறந்தது எம்மினம் இங்கே? சாவலி சுமப்பதேன் தினம் தினமே? வேகுதே எங்களின் ஆழ்மனமே. இந்த வலியினை சொல்வது யாரிடமோ, யாரிடமோ?
வெற்றிகள் பெற்று நாம் வாழ்வதற்கு எமக்கு இருந்தது தருணங்கள். இங்கே வேண்டும் என்றே உலகமெல்லாம் நம்மை எதிர்த்ததால் நிகழ்ந்தது மரணங்கள். தர்மம் கூட தாங்கியது எங்கள் சாகண்டு உலகமே நடுங்கியது. மர்மம் போல எமக்கிருந்த பேரும் மலை போல் கனவும் கலங்கியது. முள்ளி வாய்க்காலின் வேதனைகள் எதிரிக்கும் கூட வேண்டாமே வேண்டாமே. உலகப் பந்தில் எங்களுக்கில்லையா நீதி நியாயங்கள்? நாங்கள் கலகம் செய்ய தலைப்பட்டால் இங்கே கரையும் உங்களின் சாயங்கள். ஓர்மம் இன்றும் வாழ்கிறது, ஓர்மத்திலும் கோபங்கள் மூழ்கிறது. ஆர்வம் கொண்டு நாம் உழைத்த அத்தனையும் பாழாய் கிடக்கிறது. முள்ளி வாய்க்காலின் வேதனைகள் எதிரிக்கும் கூட வேண்டாமே வேண்டாமே. குருதி வடிந்த பொழுதுகளே நாம் குளறி அழுத இரவுகளே. குருதி வடிந்த பொழுதுகளே நாம் குளறி அழுத இரவுகளே. இறுதியில் நடந்தது அழிவுகளே, இதற்கு இல்லையா இன்னும் தீர்வுகளே? சாகவா பிறந்தது எம்மினம் இங்கே, சாவலி சுமப்பதேன் தினம் தினமே? வேகுதே எங்களின் ஆழ்மனமே, இந்த வலியினை சொல்வது யாரிடமோ யாரிடமோ?